நம்ம வாழ்க்கையில சாந்தமற்ற வார்த்தைகள் என்ன? உண்மையை பார்த்தீங்கன்னா தேடி பாருங்க, 100 வார்த்தைலாம் இருக்காது. சாந்தம் இல்லாத வார்த்தை கைவிட்டு எண்ணிடலாம். ஆனால் அது ஒன்று போதும், அங்கேருந்து அது வேற வேற ரூபங்களில் வெளியே வந்துடும். இல்லை, ஒரு பெரிய அடுப்பை கொளுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி தானே. அந்த தீக்குச்சியில் பற்ற ஒரு சின்ன தீ பெரிய அடுப்பையே என்ன பண்ணிடும்? கொளுத்திடும். நாவை பற்றி வேதம் சொல்லுது, நாவு மிகவும் பொல்லாதது, காட்டையே என்ன பண்ணும்? ஆனால் நாவு இருக்கிறதுலே சின்னது தான். நம்ம லைஃப்பில் நம்ம குடும்பங்களில் பிரச்சனையை கொழுந்து விட்டு எரிய பண்ணுறது நாம் அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை. ஒரு சில வார்த்தைகள், நம்ம மனைவியை திட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சுருப்போம், கணவனை திட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சுருப்போம், பிள்ளையை திட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை வச்சுருப்போம். இன்றைக்கு அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் டிக்ஷனரிலேருந்து எடுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் தீர்மானம் பண்ணி ஜெபிக்கணும். இனிமே எக்காரணத்தை கொண்டு அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு விசுவாசியா இந்த வார்த்தை நமக்கு உகந்து வராது, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம அதை அப்படியே பதுக்கி வச்சு அவ்வப்போது எடுத்து பேசுறதுனால நம்ம குடும்பத்தில் முன்னேற்றம் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்தால் திரும்ப அதே பிரச்சனையில் நம்ம திரும்ப நிற்கிறோம். ஒரே போராட்டத்தை திரும்ப கொண்டது, பிகாஸ் ஆஃப் தட் ஒன் வேர்ட். இன்றைக்கு சாந்தமாக பேச எனக்கு கிருபை தாரும்.